ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைங்களுக்கு வந்து 15 பவுன் தங்க நகை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும், ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே கேல்குலேஷன் வீடியோ. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். புரியாதவங்க வீடியோ ரிப்பீட்டடாக கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, நமக்காகவும் சரி, ஆண் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றப்ப அது கோல்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15 பவுன் தங்க நகையை எவ்வளோ ஈஸியாக சேவ் பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படின்னா 15 பவுன் தங்க நகையை இவ்வளோ ஈஸியாக சேவ் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஈஸி வே தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்னுடைய பொண்ணுக்கு இத்தனை பவுனில் தங்க நகை போடணும்னு ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு லேண்டாக வாங்கி தரணும், இல்லை அவங்களுக்கு வீடு வாங்கி தரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கோல்டாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதை சேல் பண்ணிவிட்டு வீடு வாங்குறதோ லேண்ட் வாங்குறதோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு. நீங்கள் கோல்டு சூஸ் பண்ணிட்டீங்க, கோல்டு தான் நான் சேவ் பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு அப்படின்றப்ப சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு சிட்டோட அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் அந்த சிட்டு யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அதில் எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு சிட்டா உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஏஜ், அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது, அவங்களுடைய ஃப்யூச்சரில் நம்ம என்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேவ் பண்ணுறப்ப ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்களுடைய ஏஜ் பொறுத்து, நம்மளுடைய சேலரியை பொறுத்து தான் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. நானும் என் பொண்ணுக்காக ஜாயின் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணுவேன்னான்னு தெரியல. ஏன்னா 2 இடத்துலையுமே இந்த ஸ்கீம்ஸ் அவைலபிள் இருக்குது. அதனால உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஜாயின் பண்ணுறப்ப டீட்டெயில் ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்தே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா அவளுடைய ஃப்யூச்சரில் கோல்டு மாடல்ஸ் மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் மறுபடியும் மாற்றுனீங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு சொல்லி எல்லாமே போட்டு நம்ம வாங்கியிருப்போம் ஜுவல்ஸை. அதை மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துருக்க அந்த செய்கூலி சேதாரம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோல்டாக காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் 15 to 15 இயர்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் நம்மளுக்கு வட்டி மட்டுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் வரப்போ கண்டிப்பாக நம்ம கையில் காசும் வந்துடும். அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தேவையோ, இல்லை நீங்கள் வீடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை முதல்ல எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கீங்க, மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு சேலரி வருது, இல்லை வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சேலரி வருது அப்படின்றப்ப முதல்ல உங்களுடைய சேவிங்ஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை உங்களுடைய செலவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சேலரி வந்தோடனே நம்ம எடுத்து வைக்காமல் செலவுக்காக நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் சேவிங்ஸ் ஆகவே ஆகாது. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நான் அவங்களுக்காக இப்போலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக டைம்ஸ் இருக்கும். அந்த டைமில் நம்ம 1 இயருக்கு எவ்வளோ சேவ்
இயருக்கு இவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும், இவ்வளோ மில்லிகிராம்ஸ் எடுக்க இல்லை எவ்வளோ கிராம்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கால்குலேஷன் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் கேட்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து 12 மந்த்ஸ் இருக்குங்களா, அப்போ 25 இயர்ஸ்க்கு பார்த்துக்கோங்க 300 மந்த்ஸ் ஆஃப் டைம் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறது வெறும் 15 பவுன் தான். ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம்னா 15 பவுனுக்கு 120 கிராம்ஸ் இருக்குங்களா. 20 கிராம்ஸை நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அப்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ் டிவைடட் பை 300 மந்த்ஸ் நம்ம போட்டோம்னா 0.4 மில்லிகிராம்ஸ் பர் மந்த் நம்ம சேவ் பண்ணாலே போதும். 25 வருஷத்தில் 15 பவுன் கோல்டு வந்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ணலாம். இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கவே முடியாது. இந்த 0.4 மில்லிகிராம்ஸ் நம்ம மந்த்லி சேவ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இது வரைக்கும் வந்து என் பொண்ணுக்காக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்துட்டேன். என் பொண்ணுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஆகிடுச்சு ஏஜ் அப்படின்றவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும். அந்த டைமில் பர் மந்த் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 15 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 180 மந்த்ஸ் ஆஃப் டைம் நமக்கு இருக்குது. அந்த 180 மந்த்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி 15 வருஷத்துக்கு 15 பவுன் நம்ம சேவ் பண்ணிட முடியும். இப்போ வந்து 8 கிராம்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுன் இல்லைன்னா 8 கிராம்ஸ் வந்து 1 இயரில் சேவ் பண்ணணும்னா அப்போ பர் மந்த் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 மில்லிகிராம்ஸ் மட்டும் நம்ம சேவ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 15 பவுன் வந்து நம்ம ஈஸியாக 15 வருஷத்தில் நம்ம சேவ் பண்ணிடலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். இயர்ஸ் வரைக்கும் இப்போ வந்து டைம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மந்த்ஸ் ஆஃப் டைம் நம்மளுக்கு இருக்குது. இப்போ 15 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ் ஓகேங்களா. 120 கிராம்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு 12 கிராம் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கிராம் ஒரு மாதத்துக்கு அப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் நம்ம ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 12 கிராம்ஸ் ஈஸியாக வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் 10 இயர்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு வருஷத்தில் 1 கிராம் நம்ம ஒரு மாதத்துக்கு 1 கிராம்ன்றப்ப ஒரு வருஷத்துக்கு 12 கிராம் சேவ் பண்ணால் தான் அந்த ஷார்ட் டேர்மில் நம்ம ஒரு 15 பவுன் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ பார்த்திங்கன்னா 1 கிராம் நம்ம 6500 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.5 நம்ம மந்த்லி எடுத்து வச்சோம் அப்படின்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதையும் நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் டைம். என் பொண்ணுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 240 மந்த்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்குது. இப்போ 20 இயர்ஸ் 1 இயருக்கு 12 மந்த்ஸுன்றப்ப 20 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 240 மந்த்ஸ் நமக்கு டைம் இருக்குது. அப்போ நம்ம பர் மந்த் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் டிவைடட் பை 240 மந்த்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா 0.5 மில்லிகிராம்ஸ் பர் மந்த். அதாவது 1/2 மில்லிகிராம் வந்து நம்ம சேவ் பண்ணாலே போதும். ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 6500 நம்ம அப்படி எடுத்தோம் அப்படின்னா மில்லிகிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3250 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் இவ்வளோ நாளாக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களோட படிப்புன்னு இருந்துட்டேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு என் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசை அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப ஷார்ட் டேர்ம் 5 இயர்ஸ் தான் இருக்குது, இதில் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து கோல்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா நானுமே அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டேர்மாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா 60 மந்த்ஸில் வந்து 60 மந்த்ஸ் நமக்கு டைம் இருக்குது. ஒரு 5 வருஷன்றது ஷார்ட் டேர்மாக தெரிஞ்சாலும் 60 மாதன்றது கொஞ்சம் லாங் டேர்மாக நமக்கு தெரியும். அப்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மந்த்ஸ் டிவைடட் பை 120 கிராம்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இப்போ மந்த்லி வந்து 2 கிராம்ஸ் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்றதுனால பர் மந்த்தே வந்து நம்ம 2 கிராம்ஸ் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்றப்ப நம்மளோட
இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நான் முழுசாகவே நான் கோல்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எனக்கு கிடையாது. கோல்டுன்னு தான் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஹை பீக்கில் போயிட்டே இருக்குது. நான் இது வரைக்கும் காயின் பர்ச்சேஸ் பண்ணதில்ல, கோல்டு ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஹாட் கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு சேவ் பண்ணணும்னு மட்டும் தெரியும். ஆனால் அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லாததால் நான் வந்து ஹாட் கேஷ் கொடுத்து எடுத்துகிட்ருக்கேன். கோல்டு சிட்டு அவேர்னஸ் இல்லாததுனாலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ வந்து வேஸ்டேஜ் எனக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுனால சிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ சிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ எனக்கு வந்து கிராம்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் ஒரு ஃபெயிலியர் இருக்காதுன்றது என்னுடைய ஒரு சஜஷன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய முடிவை வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 30,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்முன்றது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி வந்து 2 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 கிராம்ஸ்க்கு 6.5 அப்படின்னு போட்டோம் ஒரு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 13,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு அழகாக கோல்டு சேவ் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையானதையும் பூர்த்தி செய்ய முடியும். ஷார்ட் டேர்மாக இருந்தாலுமே நம்மளுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். என்னுடைய சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் போட்டுட்ருக்கேன். வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.